கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்துல ஒரு முறை மட்டும் பிரதமர் கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கிறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு, அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறித்து நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகளுடைய வேதனைக்கு இந்த அரசு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும்னு இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் எங்கே கொடுத்துருக்கிறோம். இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு 4 முக்கிய காரணங்கள் இருக்கின்றது. முதல் காரணம், மேகதாது அணை கட்டுற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது காரணம், முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்கள் தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடியை மட்டும் செய்வது ஏன்? மூன்றாவது காரணம், காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? நான்காவது காரணம், டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை இந்த அரசு கொடுக்க வேண்டும். முதல்ல மேகதாது பிரச்சனையில் இருந்து என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். தாவேக அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. மேகதாது விஷயத்தில் ஒரு முறை மட்டும் பிரதமர் கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சார். அடுத்து மேகதாது பிரச்சனையில இருந்து இந்த பேரவையில் ஜூன் 19 அன்னைக்கு இந்த அரசு ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் மட்டும் நிறைவேற்றினா போதாது, அனைத்து கட்சி தலைவர்களோடு சேர்ந்து டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய கழக தலைவர்கள் சொன்ன ஆலோசனையும் நான் இந்த அவையிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் சொன்னதையும் இந்த அரசு செய்யவில்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஏன் கேட்டுக்கிறோம்னா, கர்நாடக முதலமைச்சரும் அந்த அரசும் மேகதாது விஷயத்தில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். ஜூன் 11 ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்த்து மேகதாது அணை கட்டுவதற்கு நிதியுதவி வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூன் 12 ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு CR பட்டீல் அவர்களை நேரில் பார்த்து மேகதாது திட்டத்திற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறார். ஜூலை 27 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் இணையமைச்சர் மேகதாதுல அணை கட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான கீழ்ப்படுகை மாநிலங்கள், அதாவது லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்,
அதனுடைய அனுமதி தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நாள் ஜூலை 27 டெல்லியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கர்நாடக அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகள் எல்லாரும் கூட சேர்ந்து மேகதாது சம்பந்தமாக அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஆகஸ்ட் 2 பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28 அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சை தான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். நீங்கள் கொடுத்திருக்கிற விதியை நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்து தான் பேச வேண்டும். அதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மானிய கோரிக்கைகள் வருகிறது. மற்ற சமயத்தில் இப்போது அதை அனுமதிக்க இயலாது. கவன ஈர்ப்பில் விதிகளின்படி எந்த பொருள் குறித்து நீங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கீங்க அதை குறித்து மட்டும்தான் பேச வேண்டும். மீதி விஷயங்களை பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். தேவையற்ற சர்ச்சையும் எதை நோக்கி போக வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு விரும்புகிறதோ அதை நோக்கி மட்டும் போங்கள். இங்கே இதை ஒரு பெரிய அரசியல் இருங்க. நான் இல்லை கேளு முன்னாள் முதலமைச்சருக்கும் தெரியும் இந்த ஜீவாதார பிரச்சனையை எப்படி கையாளுவது என்பதை பற்றி மாநில அரசுக்கும் தெரியும். இங்கே என் முன்னாலே இருப்பது விதிகளின்படி இந்த பேரவை நடத்த வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்கிறேன். விதிகளுக்குட்பட்டு அவர் அவசியம் என்று கருதி அந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறேன். அவர் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த கருத்துக்களை சாதாரணமாக மரபு என்ன என்றால் அதை படித்துவிட்டு இந்த பிரச்சனையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை ஈர்க்கிறேன் என்று சொல்ல அமர்வதுதான் சரி. ஆனால் இதில் நான் பிரச்சனையின் தீவிரம் கருதி நான் அவரை பேச அனுமதித்திருக்கிறேன். மேற்கொண்டு பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு செல்லாமல் இதில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த பிரச்சனையை பற்றி மட்டும் படித்துவிட்டு அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இருங்க, நீங்கள் இருங்க. மாண்பு உறுப்பினர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர்கள், இந்த பிரச்சனை தீவிரமான பிரச்சனை என்று நீங்களே சொல்கிறீர்கள்.
நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நாங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காவிரியில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கர்நாடக அரசு தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்குறாங்க. ஏன் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதை தவிர்க்கின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது பேரவைத் தலைவர் வாயிலாக இன்னும் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த அரசு ஒரு புது டெக்னிக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எதையாவது ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அந்த செய்தி இவங்களே லீக் பண்ணிடுறாங்க. உடனே அதற்கு எதிர்ப்பு பலமாக இருந்தால் உடனே ஒரு யூடியூன் சொல்கிறேன். தேவையற்ற பிரச்சனை திருப்பும் நான் சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையை ஒட்டி மற்றும் பேசுங்கள். எந்த ஸ்ட்ராட்டஜி எந்த இதெல்லாம் என் முன்னால் இருக்கிற பிரச்சனை தேவையில்லை. வாங்க, இந்த பிரச்சனையை ஒட்டி தான் தலைவர் பேசிட்டு இருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறார் அப்படின்னு வேளாண் துறை அமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்புறம் அவரே அதை மறுத்து பேசுகிறார். அப்புறம் இன்னும் 2 அமைச்சர்கள் அதிகாரபூர்வமாக எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். 13 பேர் கொண்ட ஒரு குழு போகுதுன்னு திரும்பி செய்திகளில் பார்த்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டார், இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர வேண்டாம், நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்றால் முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் என்ன முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. உட்கார். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வதுதான் மரபும் விதியும். அந்த அடிப்படையில் உங்கள் பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவறாக எதுவும் பேசவில்லை. இல்லை, தவறு சரி. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப் போகிறீர்களா இல்லையா, எப்பொழுது கூட்டப் போகிறீர்கள்? இன்னொன்று, கர்நாடக முதலமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர தேவையில்லை, தண்ணி நாங்கள் கொடுக்க முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுதான் நான் தெளிவுபட விரும்புகின்றேன். முதல்ல தமிழக முதலமைச்சர் கர்நாடகா செல்வதாக இருந்தாரா? அப்படி இருந்தால் ஏன் செல்லவில்லை? இப்பொழுது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. 2வது பிரச்சனை, பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி பேச விரும்புகின்றேன். தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி முழு பயிர்க்கடன். நான் இதெல்லாம் அனுமதிப்பதாக இல்லை. உங்களுடைய 56 விதியின் கீழ் கொடுத்திருக்கிற கடிதத்தில் ஒட்டி நீங்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். நான் உறுப்பினர்கள் பேச வேண்டும். கவனத்தை ஈர்க்கின்ற அந்த நேரம் முடிந்து விட்டது. நான் அடுத்த உறுப்பினரை பேச அழைப்பேன். ஹெட்டிங் வேண்டாங்க. நான் என்ன சொல்ல, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பேசுவதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சிகளுக்கும் பேசுவதற்கு நிறைய அவகாசம் வேறு வேறு மானிய கோரிக்கைகள் வருகிறது. அப்போ நீங்கள் விரிவாக விளக்கமாக நீங்கள் பேசுங்க, பதில் சொல்வதற்கு அமைச்சர் இந்த ஒரு முடிங்க. 2வது, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க, முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அது இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். போதும். பாருங்க, கவனத்தை ஈர்க்கின்ற அந்த பிரச்சனையை மாறி இது வேறு வேறு திசைகளிலே செல்லுமானால் எந்த பிரச்சனைக்காக இதனை அனுமதித்தேனோ அந்த பிரச்சனை நிறைவேறாது. அவர்கள் கூர்ந்து இதற்காக தான் நாங்கள் விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுக்கல. இதையும் சேர்த்து தான் அங்கே விவசாயிகள் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுகிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3வதாக, குறுவையில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய ஆட்சியில் 6.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வருஷம்
இந்த ஆட்சியில் வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்.